உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தினண்ணா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் செம்மணி புதகுழி தொடர்பான அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களை பார்ப்போம். இராமேந்திரன், இன்று 11வது நாளாக இந்த அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட நிச்சயமாக எலும்புக்கூடுகள் அகன்றெடுக்கப்பட்டிருக்கும், தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இன்று இந்த 11வது நாள் என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? நிச்சயமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 11வது நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது ஒரு சிறுவனுடைய எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதைவிட மேலும் 2 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து இதுவரை 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டமாக அகழாய்வு தளம் 1 மற்றும் 2 மொத்தமாக 260 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 256 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்போது 11வது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலைமையிலே மேலும் 20 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதைவிட 17 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்போதைய நிலவரத்தின்படி 11வது நாள் நிலவரத்தின்படி 260 அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. 256 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்றது. அதாவது 1ஆம் கட்டத்திலே 9 நாட்களும், 2ஆம் கட்டத்திலே 45 நாட்களும், 54 நாட்கள், இப்போது 11 நாள், 65 நாட்கள், மொத்தமாக இப்போது இன்றைய நாள் வரை மொத்தமாக 65 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த 65வது நாள் அகழ்வு நிறைவிலே 260 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டும் 256 மீட்கப்பட்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால், தொடர்ச்சியாக நேற்று முன்தினம், அதற்கு முதல் நாள் என தொடர்ச்சியாக 3 நாட்களிலே 3 கைக்குழந்தைகளுடைய எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்படும். ஏற்கனவே நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்னர் உரையாடுகின்ற போது ஒரு கைக்குழந்தையினுடைய எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டு அது அகழ்வின் போது சிதைவடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததன் காரணமாக அதுக்கான அந்த ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த சுற்றி இருக்கிற மணல் பகுதி இறுக்கமான நிலைமையிலே பேணப்பட்டு பேண்டேஜ் செய்யப்பட்டு அது அப்படியே பதப்படுத்தப்பட்டு அப்படியே ஒரு கட்டியாக அது அப்படியே அகழ்ந்தெடுக்கப்பட்டு அங்கே பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இனி அகழ்வு நடவடிக்கையின் போது, அதாவது ஆய்வு நடவடிக்கையின் போது தான் அது அந்த நிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் அவ்வாறு நாங்கள் முதலாவது ஒரு கைக்குழந்தையினுடைய எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்ட விடயத்தை பார்த்திருந்த நேரத்திலே, அதற்கு அடுத்த நாள் ஒரு கைக்குழந்தையினுடைய எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. நேற்றைய தினமும் மேலும் ஒரு கைக்குழந்தையினுடைய எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அது நான் நினைக்கின்றேன் இன்னும் அகழ்வு நடவடிக்கை முழுமை பெறவில்லை என்று நம்புகின்றேன். ஆகவே தொடர்ச்சியாக 3 கைக்குழந்தைகளுடைய எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதை விட இன்றைய தினம் ஒரு சிறுவர் ஒருவருடைய எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த 11 நாட்களில் 20 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே கைக்குழந்தைகள், சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகள்லாம் அதிகமாக தொடர்ச்சியாக அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த தகன மேடை, சிந்துவாத்தி இந்து மயானத்தினுடைய தகன மேடை காணப்படுகின்றது. அந்த தகன மேடையினுடைய கட்டுமானத்துக்கு கீழாக எலும்பு தொகுதிகள் இருப்பது இப்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நேற்று முன்தினம் ஒரு எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டது. அதனுடைய மண்டையோட்டு பகுதி அடையாளம் காணப்பட்டது. அது தகன மேடையினுடைய அந்த கட்டுமானம், அதாவது சீமெண்ட் கான்கிரீட் போடப்பட்ட அந்த கட்டுமானத்துக்கு கீழாக அந்த எலும்பு தொகுதியினுடைய தலை மண்டையோடு இருந்தது காணப்பட்டது. ஆகவே அது தொடர்ந்து இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அது இன்றைய தினம் அது தொடர்பாக என்னுடைய ஊடகவியலாளர் பிரபாகரன் டிலக்ஷன் அவர்களுடைய நேரடி அவதானிப்பு அந்த தகவலின் அடிப்படையிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், அந்த தகன மேடையை முழுமையாக அகற்றித்தான் அந்த தகன மேடைக்கு கீழாக இருக்கின்ற அந்த எலும்பு தொகுதிகளை மேலதிகமாக அகழ்வு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்றும், ஆக இதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுத்தான் அந்த தகன மேடையை அங்கிருந்து
அகற்ற முடியும். ஆகவே தகனமேடை நீ அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றத்திலே அனுமதியை பெற்றதுக்கு பிற்பாடு தகனமேடை அகற்றியதுக்கு பிற்பாடுதான் அந்த மண்டையோட்டோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற எண்பு தொகுதியும் அதோடு தொடர்ச்சியாக ஏனைய அந்த தகனமேடையினுடைய ஏனைய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எண்பு தொகுதிகளை அகலக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்பது சுட்டிக்காட்டப்படுறது. ஆகவே நான் நினைக்கின்றேன் நாளை சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். ஆகவே வரும் வாரத்திலே நீதிமன்றத்திலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டு அதற்கான அனுமதி பெறப்பட்டதற்கு பிற்பாடு பெரும்பாலும் தகனமேடை அகற்றப்பட்டு அங்கிருந்தும் மேலதிகமான அகழ்வுகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே சிந்துபாத்தி இந்து மயானத்திலே ஒரு ஒரு அங்குலமேனும் விட்டு வைக்காத அளவுக்கு தொடர்ச்சியாகவே இனப்படுகொலைக்குள்ளான எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய என்பு குவியல்கள் தான் அங்கே நிறைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த அகழ்வு நடவடிக்கையின் மூலமாக தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த தகனமேடை அமைக்கப்படுவதற்கு முன்னரே அங்கே இந்த எண்பு தொகுதிகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண்பு தொகுதிகளுக்கு மேலாகவே இந்த கட்டுமானங்கள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் இப்போது இந்த விடயத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே கூறியதை போன்று இந்த இடங்கள் பரவலாக ஒரு விரிவான ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இல்லை செய்மதி ஊடான ஆய்வுகள் உட்படுத்தப்பட்டு அது இன்னும் மேலும் விரிவுபடுத்தப்படுகின்ற போது ஒருவேளை இந்த சுற்றுவட்டார பகுதியோட முழுமையாக ஒரு மனித புதைகுழியினுடைய ஒரு விரிவாக்கம் இருப்பதற்கான நிலைமை உறுதிப்படுத்தலாம் என்றுதான் இப்போது சந்தேகிக்கப்படுகின்றன. ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளாகவே மிக அடர்த்தியாக இவ்வளவு எண்பு தொகுதிகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் உண்மையிலே ஒரு திட்டமிட்ட வகையிலே இந்த விடயங்கள் எல்லாம் அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் மிக திட்ட தெளிவாக காட்டுகின்றது. திட்டமிட்ட வகையில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் கூறும்பொழுது ராமதுரன், தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் கூறினீர்கள் கடந்த 3 நாட்கள் தொடர்பான விடயங்களை கூறும்பொழுது இந்த முறை இந்த அகழ்வு பணி நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கைக்குழந்தைகள் சிறுவர்களுடைய 28 சிறுவர்களுடைய உடலங்கள் கண்டறிக்கப்பட்டிருக்கின்றன. இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இது என்ன செய்தியை சொல்லுகிறது செம்மணி புதைகுழியினூடாக இந்த குழந்தைகள் வெளியே வருவது? நிச்சயமாக ஒன்றை மட்டும்தான் இதிலே நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். தமிழர் தாயகத்திலே நிலை கொண்டிருக்கின்ற சிங்கள இராணுவத்தினருடைய மனோநிலை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. அந்த கொலைவரி பிடித்த இவ்வாறான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு இராணுவத்தினருக்கு மத்தியிலே தமிழர்கள் எப்படியான வதைகளை அனுபவித்தார்கள், எவ்வாறான அடக்குமுறை சூழலுக்குள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த விடயங்கள் திட்ட தெளிவாக காட்டுகின்றது. ஒரு சாதாரணமாக இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பல்வேறு ஒரு காணொளிகளை பார்க்கின்ற போது ஒரு வீட்டிலே வளர்ப்பு பிராணியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள், அந்த ஜீவன்களுக்கு கூட இருக்கிற காருண்யம், அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, அந்த விடயங்கள் எல்லாம் இன்று பல விடயங்கள் இன்று சமூக வலைத்தளங்களிலே காணொலியாக வெளிவந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. ஆனால் ஒரு இராணுவத்தினர் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு படையினர் என்று எங்களுக்கு மட்டும் ஒரு இராணுவம் இருந்தால் அந்த இராணுவ ஒழுக்கமாக இருந்தது என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கின்றோம் என்ற பெயரிலே இந்த மண்ணிலே இருந்த இந்த இராணுவத்தினர் ஒரு கை குழந்தைகளை எல்லாம் படுகொலை செய்து இந்த புதைகுழிக்கு இரையாக்குகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இந்த விடயங்களை எல்லாம் செய்திருப்ப ஒரு சாதாரண மனநிலையில இதை செய்திருக்க முடியாது. இயல்பான மனநிலையில ஒரு சிறு கை குழந்தைகளை, ஒரு ஒரு இளைஞர்களை, யுவதிகளை, ஒரு வயது வந்தவர்களை அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் எப்படியேனும் இவர்களை அவ்வாறான நிலைமைக்கு தள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பது வேறு. அவ்வாறான சூழ்நிலையிலே ஒரு இளைஞர்களாக இருந்தால் ஒரு கட்டத்திலே அவர்களும் அந்த உணர்வு மேலீட்டினால் அவர்களோடு சரிக்கு சரி தர்க்கம் பண்ணுவதோ, இல்லை அவர்களோடு வாதம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளிலே ஒரு உணர்ச்சி ஒரு கோபத்தினுடைய உச்சத்திலே செய்வதென்பது அது ஒரு வகையான விதம். சாதாரணமாக மனிதர்களுக்கிடையே அவ்வாறான நிலைமையில ஒரு கட்டுமீறிய உணர்வு நிலைமையில அவ்வாறு விடயங்களை செய்வது. ஆனா இலங்கை இராணுவத்தினர் அந்த இளைஞர்கள், யுவதிகள், ஒட்டுமொத்தமானவர்களை குறிவைப்பது என்பது ஒரு விடுதலை போராட்டத்திலிருந்து தமிழ் மக்களை அந்நியப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் இந்த விடயங்கள் எல்லாம் செய்து வந்தார்கள். ஒரு கை குழந்தையை
ஒரு பார்க்கின்ற போதே உண்மையிலே நாங்கள் ஒரு வீதியால் இல்ல பொது இடங்களுக்கு செல்கின்ற போது ஒரு ஏனையவர்களுடைய ஒரு 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 கை குழந்தையை இல்ல ஒரு மிக ஒரு ஒரு சிறிய குழந்தையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பிள்ளையினுடைய உடல் நிச்சயமாக பெரும்பாலான குழந்தைகள் ஒரு ஒரு புன்னகை ஒரு மலரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. யாரை பார்த்தாலும் ஒரு புன்முறுவல் பூக்கக்கூடிய நிலைமை, தன்னை தூக்குமாறு சைகை செய்யக்கூடியவாறு அந்த சிறு குழந்தைகளுடைய உடல் மொழி அவ்வாறு தான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய ஒரு கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அந்த குழந்தையின் முன்னாலே அடிபணிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை, பணிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவர்கள் அந்த குழந்தைகளாக மாறி அந்த குழந்தைகளோடு விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு சில நிமிடங்கள் அந்த குழந்தையோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்ற போது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடந்து அந்த குழந்தைகளையே கொடூரமாக கொலை செய்து ஒரு புதைகுழிக்கு இரையாக்கக்கூடிய ஒரு மிருகத்தனமான நிலையிலே காணப்பட்ட அந்த இராணுவத்தினருக்கு மத்தியில் தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அகழ்வு பணியின் பொழுது தொடர்ச்சியாக அங்கிருந்து உடலங்கள் அடையாளம் காணப்படுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு அவர்களுடைய மனோநிலை இருந்த என்ற விடயங்களை எல்லாம் கூறும் பொழுது, கடந்த தடவையும் இந்த அகழ்வு பணி நடந்த பொழுது அகழ்வு பணியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது கடந்த தடவை போன ஆண்டு. இப்பொழுதும் கூட இன்று 11வது நாள் என்று அகழ்வு பணி நடந்து முடிந்திருக்கின்ற நேரத்தில் சில வேளைகளில் இந்த செம்மணி அகழ்வு பணியை தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் என்று கூட ஐயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக? நிச்சயமாக இன்றைய தினம் மழை யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே பரவலாக மழை பெய்திருக்கின்றது. அதிகப்படியான வெப்பம் அந்த எல்நிலோ என்று சொல்லக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் காரணமாக இப்போது அதிகமான கோடை வெப்பம் நிலவுகின்ற நேரத்திலே ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகின்றது. யாழ்குடா நாட்டில் இன்றைய தினமும் நேற்றைய தினமும் ஓரளவு பரவலாக மழை பெய்தது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அந்த செம்மணி பகுதிகளிலே ஒரு கணிசமான மழைப்பொழிவு இடம்பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக அகழ்வு நடைபெற்ற அந்த அகழ்வாய்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலே மழை வெள்ளம் தேங்கி இருக்கின்றது. உடனடியாகவே அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதேச சபையினர் அந்த நீரை வெளியேற்றுகின்ற வாகனங்களின் மூலமாக அங்கே இயந்திரங்களை பூட்டி அங்கிருந்து அந்த நீரை அகற்றி ஓரளவு அகழ்வு நடவடிக்கை தொடரக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் ஒரு சேரும் சகதியுமான நிலையில் தான் இன்றைய தினம் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதும் மழை பெய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அகழ்வு பணிகள் பாதிப்படைந்து இருந்தது. என்றால் திடீரென அந்த மழை வந்த காரணத்தினால் அதற்கு மேலாக கூரைகள் அமைக்கின்ற செயல்பாடுகள் எதுவுமே அங்கே இடம்பெறாது இருந்த ஒரு நிலைமை அவதானிக்கப்பட்டது. ஆகவே மழை விட்டதுக்கு பிற்பாடு அந்த வெள்ள நீரும் அங்கிருந்து ஓரளவு பிரதேச சபையினுடைய ஒத்துழைப்போடு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிற்பாடும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும். இதன் காரணமாகத்தான் நான் நினைக்கிறேன் அகழ்வு பணியில இன்றைய தினம் ஒரு மந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு சிறுவருடைய எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டு 2 எண்பு தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்ட விடயம் இன்றைய தினம் பதிவாக இருக்கின்றது என்றால் அந்த மழை நிலைமைதான் காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றன. அதே நேரத்திலே தொடர்ச்சியாக இரவு பொழுதிலும் அங்கு ஒரு மழை நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த மழை ஒருவேளை நாளைய தினம் இந்த மழை நீர் மழை பெய்யுமாக இருந்தால் இல்லை இந்த மழை நீர் அந்த பகுதிகளில் சேருமாக இருந்தால் நாளைய தினம் இந்த அகழ்வு நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படலாம் என்றால் எதிர்பார்க்கப்படுகின்றன. நாளைய தினம் நடைபெறுமா இல்லையா என்பது இன்று உறுதியாக கூற முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகத்தான் அங்கிருக்கின்ற எங்களுடைய உடவியலாளர்கள் அந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த செம்மணி அந்த பகுதி சிந்துவாதி இந்து மயானம் அந்த அரியாலை உள்ளிட்ட பகுதிகளிலே ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய வெள்ள நீர் என்பது வழிந்தோடி வந்து அங்கே ஒரு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் அந்த இடம் காணப்படுகின்றது. அந்த நீரேந்து பகுதியாகத்தான் அந்த பகுதி காணப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு அந்த பகுதியிலே ஒரு இடைவிட்டு பெய்த மழையினால் அந்த மழை நீர் ஓரளவு அகற்றப்பட்டாலும் தொடர்ந்து அதனுடைய சுற்றுவட்டார பகுதியிலே மழை பெய்யுமாக இருந்தால் நாளை அந்த பகுதியிலே ஒரு தொடர்ச்சியாக நீர் தேங்குமாக இருந்தால் அகழ்வு பணி என்பது பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஆகவே ஒருவேளை நாளை பாதிக்கப்படுமாக இருந்தால் நிலைமைகளுடைய அவதானிப்பிலே திங்கட்கிழமை தான் 12வது நாள் அகழ்வு பணி முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது காணப்படுகின்றது. ராமதரன், நிறைவாக நீங்கள் இந்த சிறியவர்கள் கைக்குழந்தை என்று சொன்னவுடன் எனக்கு 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இனக்கருவறுப்பு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஞாபகத்தின் பொழுது உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக காசாவில் அங்கே நடந்த இனப்படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அந்த பேட்டர்ன் என்று சொல்வார்கள், பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகளை கொல்லுவதும் பெண்களை கொல்வதுமாக அவ்வாறு தான் அமைந்திருந்தது.
அந்த விடயத்தை பார்த்து இப்பொழுது நீங்கள் இந்த குழந்தைகளை அகன்றெடுத்திருக்கிறார்கள், கைக்குழந்தைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று கூறும்பொழுது எனக்கு உடனடியாக ஒன்று சிந்திக்க தோன்றியது என்னவென்று சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு எப்படி அவர்களுடைய பரம்பரையை அழிக்க வேண்டும் என்று அந்த முளையிலே கிள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா, குழந்தைகளை கொல்லுவது, இனி கர்ப்பிணி பெண்களுடைய வைத்த கீறி அங்கே கருக்களை சிசுக்களை அழிப்பது, இவையெல்லாம் ஒரு திட்டமாக இருந்தது அப்பொழுது என்று கூறியிருந்தார்கள். அந்த திட்டத்தை தான் காசாவில் பயன்படுத்தினார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த செம்மணி புதைகுழியினூடாக இந்த விடயங்கள் ஆதாரபூர்வமாக இங்கே வெளிவருகின்றதா? இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது, அதாவது அடுத்த சந்ததியை அழிக்க வேண்டும், இனத்தை குறைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு செயல்பட்டது இங்கே இது உறுதிப்படுத்துகிறதா? உண்மையிலே இந்த செம்மணி புதைகுழியில இதுவரை மீட்கப்பட்டதிலே பெரும்பாலும் பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள்லாம் இதிலே மீட்கப்பட்டு வருகின்றது. அந்த எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு கைக்குழந்தைகள், சிறுவர்கள் என்பது பெரும்பாலும் அவர்களுடைய தாயாருடைய அரவணைப்பில் தான் பெரும்பாலும் இருப்பார்கள். ஆகவே இராணுவ சோதனை சாவடியை கடக்கின்ற போதாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய விசேட கைது நடவடிக்கைகளின் போது இவ்வாறு அவர்கள் இடம்பெற்றது என்று சொன்னால், குடிக்கப்பட்ட இந்த தரப்பினரை தான் அதிலே அவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை என்றால், நீண்ட காலமாக பல்வேறு வகையிலே ஈழத்தமிழர்களுடைய இன விருத்தியையும் இனப்பரம்பரையும் தடுப்பதிலே இவர்கள் பல்வேறு நேரடி மறைமுகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தது என்பது காலங்காலமாக சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒன்று. அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. குறிப்பாக இன்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 தசாப்தங்களுக்கு முன்னர் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் என்பது எந்த நிலையில இருந்தது, இன்று அதைவிட சரிவடைந்த நிலையிலே காணப்படும். மேல் நோக்கி செல்ல வேண்டிய நிலைமையிலே ஒரு மறைநிலையில இது காணப்படுகின்றது என்றால், இந்த போரிலே வைக்க இவர்களுடைய இலக்கு ஒன்று, ஒரு ஆயுத போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 50,000 மாவீரர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதிலே கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு என்பது திருமணமே ஆகாத நிலைமையிலே இளைஞர்களாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் மாவீரர்களானது. ஒரு 50,000 பேரிலே நாங்கள் ஒரு 40,000 பேரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அந்த 40,000 பேர் என்பது ஒரு 50 ஆண்டுகளிலே அவர்கள் ஒரு திருமணமாகி அவர்கள் ஒரு அடுத்தடுத்த தலைமுறையில ஒருவேளை இப்போது அவர்கள் பேரப்பிள்ளைகளை காணக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்குமானால், ஒரு 3வது தலைமுறை உருவாகி இருக்கும். அவர் ஒரு 3வது தலைமுறை என்று சொன்னால், எங்களுடைய இன விகிதாசாரம் என்பது எங்கோ சென்றது. அதே நேரத்தில் அந்த போரிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்த கால பகுதிகளிலே அவ்வளவு தூரம் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் இதைவிட மிக மோசமாக கருவறுக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது மீண்டும் ஒரு 3 தசாப்தம் பின்னோக்கி செம்மணியை பார்க்கின்ற போது, நாங்கள் முள்ளிவாய்க்கால்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. இந்த செம்மணியில இந்த விடயங்கள் வெளிவருகின்ற போது, இவர்கள் ஆரம்ப நாட்களிலிருந்தே இந்த விடயங்களைத்தான் திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களோ என்பதை இப்போது நீங்கள் சொல்கின்ற அந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கின்ற போது அதை நாங்கள் தான் சிந்திக்க தோன்றுகின்றது. அதாவது ஒன்று இனவிதாசத்தோடு சம்பந்தப்பட்டது, மற்றது உளவியல் ரீதியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தோடு தொடர்பட்டது. இவ்வாறு பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகளை அவ்வாறு ஒரு ஈவிரக்கமற்ற முறையிலே கடத்தி காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்வது, இவ்வாறு புதகுழிக்கு இரையாக்குவதன் ஊடாக ஏனையவர்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது. இன்று ஒரு இளைஞர்களை அவ்வாறு செய்கின்ற போது நிச்சயமாக அது இன்னொரு இளையவர்களிடையே அது இன்னொரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் ஒரு இளைஞர்களையோ இல்லை ஏனையவர்களையோ இனியில்லை என்ற அளவுக்கு மிக மோசமான பீதிக்கு தள்ள வேண்டுமாக இருந்தால், இப்படியான மிக கொடூரமான வகையிலே இந்த ஒரு கைக்குழந்தைகள், சிறுவர்கள் என்றால் அவர்களை அந்த ஒரு அரச படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து மக்களை அந்நியப்படுத்துவோம். மக்களும் புலிகளும் வேறு அல்ல என்கின்ற நிலைதான் இராணுவத்துக்கு அன்று முதல் இறுதி வரை சவாலாக இருந்த விடயம். காலத்துக்கு காலம் அவர்கள் அதை இடைவெளியை அதிகப்படுத்துவதனூடாக தங்களுடைய இலக்கை மிக விரைவாக அடைய முடியும் என்று நம்பினார்கள். அவ்வாறு மக்களையும் புலிகளையும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படுத்துவதற்கான ஒரு உபாயமாக இவ்வாறான ஒரு மிக இரக்கமற்ற செயல்பாடுகளை அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். எது அப்படியாக இருந்தாலும் அந்த சர்வதேச போர் மரபுகள், இன்று நாங்கள் சர்வதேச போர் மரபுகள், சர்வதேச மனிதாபிமான விடயங்களை பேசுகின்றோம். ஆனால் அந்த சர்வதேசத்தினுடைய காலடியில் தான் நீங்கள் சொல்வதை போன்று
காசாவில் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது. இன்று வரை அதுக்கான எந்தவித தண்டனையும் இல்லை. அதுக்கு எந்த விதமான கண்டன குரல்களும் இல்லை. அதுக்கான தீர்வுக்கான முயற்சிகளோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற போது இதையெல்லாம் நாங்கள் எங்கே சென்று முறையிடுவது? யாரிடம் நீதியை கேட்பது? ஒரு உலக ஐநா சபை, உலக மனித உரிமையினுடைய ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய ஐநா மனித சபையாக இருக்கட்டும், ஐநா மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும், இன்று அது செத்து போய் செயலிழந்து போய் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு ஒரு ஜடப்பொருளாக பார்க்கப்படுகின்ற அளவுக்கு தான் இன்று காசாவாக இருக்கட்டும், இல்லை தற்போது இந்த உக்ரைன் விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இன்று தற்போது நடைபெற்றுகின்ற ஈரான் இந்த விடயங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக கண்ணுக்கு முன்னால் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது என்றால் நாங்கள் முள்ளிவாய்க்காலின் போதே மிக தெளிவாக கூறியிருந்தோம் என்பது ஈழத்தமிழர்களுடைய தோல்வி அல்ல, சர்வதேசத்தினுடைய மனச்சாட்சி, சர்வதேசத்தினுடைய நம்பகத்தன்மை, சர்வதேசத்தினுடைய மனிதாபிமானம், சகல விடயங்களுடைய தோல்வியாகத்தான் இது அமையும். ஏனென்றால் இந்த இடத்திலே இதற்காக தீர்வைக்கான நீதியைக்கான முற்படாவிட்டால் அது பிழையான முன்னுதாரணமாகி வேறு எங்குமே இவர்கள் இதற்கான தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகமாகவே இது தொடக்கம். நீங்கள் இதை முள்ளிவாய்க்காலிலே நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள், சரி, அதுக்கான பிராயச்சித்தமாக அதுக்கான நீதியை காண்பதற்கு உதவி செய்யாவிட்டால் ஒட்டுமொத்த உலக இயங்கு நிலையம் புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு வேறு விதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாக தொடக்கமாக இருக்கும் என்று அப்போதே சுட்டிக்காட்டப்படும். இன்று அதான் இன்று எல்லாமே ஒரு பொம்மையாக ஒரு வேடிக்கை பார்க்கின்ற அளவுக்கு தான் சகல கட்டமைப்புகளும் மாறி இருக்கின்றன. இதை எம்மவர்களிடையே நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்படியா என்றால் இன்று ஒரு புதிய அன்றுகுமரத் திசாநாயக்கா என்கின்ற ஒரு மயக்கத்திலே எங்களுடைய மக்கள் அவர்களுடைய அந்த சகல கடந்த கால விடயங்களை எல்லாம் மறந்து போய் தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து பயணிப்பதனூடாக சகல விடயங்களுக்கு தீர்வு காண முடியும் என்று நம்புகின்ற எங்களுடைய உறவுகளிடையே நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும். செம்மணியிலே கொல்லப்பட்ட புதைக்கப்பட்ட இந்த உறவுகள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் தமிழினம் மீட்சி பெற்றுவிடக்கூடாது, பலம் பெற்றுவிடக்கூடாது, வளர்ச்சி நிலையை நோக்கி சென்று விடக்கூடாது, முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். அவர் அந்த அதனூடாக எதிர்காலத்திலே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஒரு தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கக்கூடிய வகையிலான ஒரு புறச்சூழலை, குடிப்பரம்பலை மட்டுப்படுத்துவது என்கின்ற நிகழ்ச்சி நிரல் எல்லாம் அதிலே ஒரு காரணமாக இருக்கும். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். எங்களை சுற்றி எப்படியான ஒரு நிலை இருக்கின்றது. இந்த விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் ஆறுன புண்ணை கிளறுகின்ற விடயம் அல்ல. இவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். இதற்காக நீதி கிடைத்தே ஆக வேண்டும். இதென்றும் எங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கர்ண பரம்பரை கதையோ இல்லை பழங்காலத்து புராண கதையோ கிடையாது. எங்களுக்கு முன்னாலே ரத்தமும் சதயமாக நடமாடியவர்கள், எங்களுக்கு முன்னாலே உறவாடியவர்கள், உலாவியவர்கள் இன்று மண்ணுக்குள்ளே இருந்து எலும்பு கூடுகளாக எடுக்கப்படுகின்றார்கள். உண்மைதான். இதை எப்படி நாங்கள் கடந்து செல்ல முடியும்? அந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் மனதில் இருத்தி இனிமேலும் நாங்கள் வெறும் போலியான பொய்யான நம்பிக்கைகளுக்கு பின்னாலே எங்களுடைய விடுதலை அரசியலை நாங்கள் நிலைகுத்தி முனைமடங்க செய்வோமாக இருந்தால் நாளை எங்களுக்கான ஒரு கல்லறைகளிலே எங்களுக்கு நினைவு செலுத்துவது கூட யாருமே இல்லாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு ஈழத்தமிழினம் இட்டு செல்லப்படும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் வேதனையோடு சுட்டிக்காட்ட முடியும். உண்மை. நீங்கள் கூறியதை கேட்கும் பொழுது எவ்வளவு திட்டத்தோடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் எவ்வாறு ஈழத்தமிழர்களை கையாண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை பார்க்கும்பொழுது எப்படி அது கச்சிதமாக கையாண்டிருக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் கூறுவதை எங்களுக்கு உணர்த்துகிறது. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சி இணைந்து செம்மணி புதகுழி தொடர்பான விவரங்கள், 11வது நாள் அகழ்வு பணி தொடர்பான விவரங்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் நண்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.